ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி ஹோட்டல்லாம் செய்கிற மாதிரி ஒரு கதம்ப பொரியல் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஈவன் சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நான் நூக்கல், கேப்சிகம், கேரட், பொட்டேட்டோ இதுதாங்க எடுத்திருக்கேன். அடுப்பில் வானல் வச்சிடலாம். வானல் நல்லா காஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சோடனே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலையில் போட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கலக்கி விடலாம். வெங்காயத்தை நல்லா கலக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியை போட்டுக்கலாம். கேரட், கேப்சிகம், நூக்கல், பொட்டேட்டோ அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த 4ஐயும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ காயை போட்டுக்கணும். இப்போ காயை நல்லா கிளறி விடலாங்க. நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா காயை நல்லா கிளறி விடலாம். எண்ணெயிலேயே காய் நல்லா வதங்கும் போது காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போயும் நல்லா கிளறி விடணும். காய்கறியெல்லாம் உப்பு பிடிக்கணும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நாங்கள் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா காயை நல்லா கிளறி விடலாம். எண்ணெயிலேயே காய் உப்பு காரம் பிடிக்கட்டும். காயை நல்லா வதக்கி விடலாம். இந்த காய் எண்ணெயிலேயே வதங்கும்போது நல்லா உப்பு காரம் பிடிக்கும். அப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். காய் வெந்துடும். இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. ஒரு தடவை கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். அடிக்கடி காயை கொஞ்சம் இந்த மாதிரி திறந்து கலக்கி விடணும். அப்போ தான் அடி பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியும். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் காய் வேகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், காய் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. காயும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா கலக்கி விடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இதே ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் போட்டிருக்கேன். போட்டு இதையும் போட்டு நல்லா கலக்கி விடலாம். தேங்காயை போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடணுங்க. அப்போ தான் நல்லா காய் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக வேர்க்கடலை பொடி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் போட்டுக்கலாம்.
பாருங்கள், டேஸ்ட்டான கதம்ப பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.